வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தற்போது விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம் நேயர்களே. முதலாவதாக கனடிய அரசியலிலே ஒரு பெரும் மாற்றம் ஒன்றை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பியர் பொலிவ்ரேவினுடைய புதிய மற்றும் மிதமான அணுகுமுறையானது கனேடிய அரசியல் வட்டாரங்களின் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதாவது கனடாவின் பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பியர் பொலிவ்ரே தனது வழக்கமான கடுமையான விமர்சன பாணியிலிருந்து விலகி சற்று மிதமான மற்றும் அமைதியான அணுகுமுறை ஒன்றை கையாண்டிருக்கின்றார். ஏப்ரல் 7 முதல் கனடா முழுவதும் தொடங்கப்பட உள்ள புதிய கட்சி விளம்பர பிரச்சாரத்தில் இந்த மாற்றம் வெளிப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களின் வாழ்வாதாரம் மற்றும் தேசத்தின் இறையாண்மை ஆகியவற்றை மையப்படுத்தும் இந்த விளம்பரங்கள் மலிவான, பாதுகாப்பான, வலிமையான நமது தாயகம், அதாவது அஃபோர்டபிள், சேஃப், ஸ்ட்ராங், ஹியர் அட் ஹோம் என்கின்ற முழக்கத்தை முன்வைக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் கனடா யாருக்கும் தலை வணங்காத, உடைக்க முடியாத, சுயமாக நிற்கும் ஒரு தேசம் என்பதை இந்த பிரச்சாரம் வலியுறுத்துகிறது. அண்மையில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலையை கருத்தில் கொண்டு கூட்டாட்சி எரிவாயு வரிகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என பொலிவ்ரே முன்மொழிந்திருந்தார். மேலும் தற்போதைய பிரதமர் மார்க் கார்னியுடன் இணைந்து செயல்படுவதற்கான விருப்பத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இது மட்டுமன்றி மக்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தி ஜோ ரோகன் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் த டயரி ஆஃப் சிஇஓ போன்ற பிரபல பாட்காஸ்ட் நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்று தனது குழந்தை பருவம் முதல் குடும்பம், தனிப்பட்ட தரவுகள் என்று சொல்லி பலவற்றையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர் மெலிசா லாட்ஸ்மேன் இது குறித்து கூறுகையிலே, பியர் பொலிவ்ரே நாடாளுமன்றத்தில் லிபரல் கட்சியினரை பொறுப்பாக்குவதில் எப்போதும் சிறப்பாக செயற்பட்டுள்ளார். தற்போது அவரது தலைமைத்துவத்தின் மற்றொரு பரிமாணத்தை கனடியர்கள் காண விரும்புகிறார்கள் என தெரிவித்தார். எனினும் சிறந்த பிரதமர் தரவரிசையில் மார்க் கார்னியை விட 30 புள்ளிகள் பின்தங்கியுள்ள நிலையில் இந்த புதிய அணுகுமுறைக்கு தொடர்ச்சியான மற்றும் நிலையான ஸ்ட்ராட்டஜிகள் தேவைப்படும் என அரசியல் கருத்து கணிப்பாளரான நிக் நானோஸ் சுட்டிக்காட்டியிருப்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. இந்த பிரச்சாரம் மக்களிடையே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதேபோல அல்பர்டா மாகாணத்தினுடைய சுதந்திரம் தொடர்பான பொது வாக்கெடுப்பு விவகாரம் மீண்டும் ஒருமுறை சட்ட போராட்டத்தை எதிர்கொள்கிறது. ட்ரீட்டி 8 பகுதியைச் சேர்ந்த ஸ்டஜன் லேக்ரி பழங்குடியின தலைவர் ஷெல்டன் சன்சைன் பல பூர்வக்குடி அமைப்புகளுடன் இணைந்து நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார். 1875 முதல் 1899 ஆண்டு காலை வரையறைக்கு இடையிலே கையெழுத்திடப்பட்ட பூர்வக்குடி ஒப்பந்த உரிமைகளை இது மீறுவதாக கூறி ஸ்டேஃப்ரி அல்பர்டா அமைப்பின் மனுவை அரசியல் அமைப்புக்கு முரணானது என அறிவிக்க கோரி அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக கடந்த டிசம்பர் 2025 நீதிபதி காலின் பீஸ்பி இதுபோன்ற ஒரு கேள்வியை அரசியலமைப்புக்கு எதிரானது என தீர்த்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் பில் 14 சட்டத்தின் கீழ் சுதந்திர அரசு என வார்த்தைகளை மாற்றியமைத்து ஒப்புதல் பெற்ற புதிய மனுவானது சுமார் 1,78,000 கையெழுத்துக்களை திரட்டியிருக்கின்றது. இந்த கையெழுத்துக்களானது மனுவலாக வெறுமை செய்யப்பட்டால், அது சரியானவையாக இருப்பது உறுதி செய்யப்பட்டால் மாகாணம் தழுவிய பொது வாக்கெடுப்பை முன்னெடுக்க இருப்பதாக அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித்தும் சூசகமாக தெரிவித்திருக்கின்றார். மறுபுறம் கனடாவுடன் இணைந்திருக்க வலியுறுத்தும் ஃபாரெவர் கனேடியன் மனுவானது 4,56,000க்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை பெற்றுள்ளதுடன் இது குறித்து ஏப்ரல் 21, 2026 அன்று சட்டமன்ற குழுவிலே விவாதிக்கப்பட இருக்கின்றது. இந்த சட்ட தாமதங்கள் குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள முன்னாள் துணை முதல்வர் தாமஸ் லூகாஸ் மற்றும் NDP தலைவர்களான நஹித் நென்ஸ்கி, ராக்கி பஞ்சோலி ஆகியோர் அரசை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை கிங்ஸ் பெஞ்ச் நீதிமன்றத்திலே மீண்டும் விசாரணைக்கு வரவிருக்கின்ற இந்த விவகாரமானது எதிர்வரும் அக்டோபர் 2026 வாக்கெடுப்புக்கான அரசியல் மற்றும் சட்ட பாதையிலே பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைமை பண்பு விவாதத்திலே புதிய சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றது. முக்கிய வேட்பாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைமை பதவியை கைப்பற்றுவதற்கான விவாதத்திலே பிரதான வேட்பாளர்களான கரோலின் எலியட் மற்றும் கேம்ப்லூட்ஸ் என்ற சட்டசபை உறுப்பினர் பீட்டர் மெலோபார் ஆகியோர் பங்கேற்காமல் தவிர்த்தது பெரும் பேசுபொருளாகி இருக்கின்றது. ஏப்ரல் 18, 2026 முதல் உறுப்பினர் சேர்க்கைக்கான காலக்கெடுவுக்கு முன்பதாக ஜூனோ நியூஸ் ஏற்பாடு செய்திருந்த இந்த விவாதத்திலே அவர்கள் பங்கேற்கவில்லை. சுமார் $1 மில்லியன் நிதியாக திரட்டியுள்ள கரோலின் எலியட் இந்த விவாத நிகழ்வு அதிகாரப்பூர்வ அற்றது என்றும் இதன் நேரம் சரியில்லை என்றும் காரணம் காட்டியிருக்கின்றார். எனினும் ஜூனோ நியூஸினுடைய கீன் பெக்ஸ்டே கூறுகையிலே எலியட்டின் தேர்தல் பரப்புரை குழுவினர் நிகழ்வின் அனைத்து நுழைவுச்சீட்டுகளையும் மொத்தமாக வாங்கியதால் விவாத இடத்தை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார். இதற்கிடையிலே பீட்டர் மெலோபாரை பொறுத்தவரையிலே உறுப்பினர் தரவுத்தளத்தில் முறைகேடுகள் செய்ததாக எழுந்திருந்த குற்றச்சாட்டுகளாலும் $40,000 தலைமைத்துவ கட்டணத்தை ஒரு நாள் தாமதமாக செலுத்தியதற்காக $7,500 அபராதம் விதிக்கப்பட்டதாலும் பெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார். இவர்கள் பங்கேற்காத நிலையிலும்
கெர்லின் பில்லே மற்றும் வாரன் ஹாம் உள்ளிட்ட பிற முக்கிய வேட்பாளர்கள் இந்த 90 நிமிட நேரலை விவாதத்திலே கலந்து கொண்டார்கள். கட்சியின் உள்நாட்டு விவகாரங்கள் தடையின்றி நடைபெறுவதை கட்சி தலைமை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஏப்ரல் மாத இறுதியிலே திட்டமிடப்பட்டுள்ள 2 அதிகாரப்பூர்வ விவாதங்களுக்கு முன்பதாக எழுந்துள்ள இந்த சலசலப்பு மாகாண அரசியலில் அதிக கவனத்தை பெற்றுள்ளது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கனடாவில் குடியுரிமை மற்றும் அகதிகள் தஞ்சம் கோரும் விண்ணப்பங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலியான தகவல்களை சேர்க்கும் அபாயகரமான மோசடி அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். கனடா குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமைத்துறை மற்றும் குடிவரவு அகதிகள் வாரியம் ஆகிய அமைப்புகள் இதனை உறுதி செய்திருக்கின்றது. விண்ணப்பங்களில் இல்லாத நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டுவதும் மற்றும் கற்பனையான பின்னணி கதைகளை உதவியுடன் உருவாக்குவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. IRCC-யினுடைய செய்தி தொடர்பாளர் ஸ்பெல் டுபோயிஸ் கூறுகையிலே, இவ்வாறான செயற்கை நுண்ணறிவு மோசடிகள் நிகழ்ந்திருப்பதை உறுதி செய்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக குறிப்பிட்ட உதாரணங்களை வெளியிட மறுத்துவிட்டார். இந்த மோசடிகள் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை கனடாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்படும். மேலும் கனேடிய எல்லை சேவைகள் முகமை, அதாவது CBSA மற்றும் IRCC மற்றும் ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் ஆகியவை தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. டொரண்டோவை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மேக்ஸ் பெர்கர் தெரிவிக்கையிலே, இந்த AI தொழில்நுட்பத்தை புதிய தலைமுறை பேய் ஆலோசகர் கோஸ்ட் கன்சல்டன்ட் என விமர்சித்திருக்கின்றார். 2024ஆம் ஆண்டு பெடரல் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி AI பயன்பாடு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையிலே மோசடிகளை கண்டறிய IRCC மற்றும் IRB ஆகியவை புதிய இயந்திர கற்றல் உத்திகளை, அதாவது மெஷின் லேர்னிங் உத்திகளை கையாண்டு வருகின்றது. இதேவேளை விளையாட்டு, பொழுதுபோக்கு, வெளிப்புற நடவடிக்கைகள் மற்றும் எஸ்டரி பிராந்தியத்துக்கான அமைச்சரும் முன்னாள் ஒலிம்பிக் பதக்கம் பெற்றவருமான கியூபெக் மாகாணத்தின் இசபெல் சரோன் எதிர்வரும் மாகாண தேர்தலிலே மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். ஸ்பீட் ஸ்கேட்டிங் விளையாட்டில் 3 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற இவர் 2018ஆம் ஆண்டில் CAQ கட்சியின் சார்பில் ப்ரோம் மிசிகோயை தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது அரசியல் பயணம் குறித்து அவர் தெரிவிக்கையிலே, ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் பின்னர் ஒரு அமைச்சராகவும் பணியாற்றியது எனது தொழில் வாழ்க்கையில் மிகவும் சவாலான, அதே நேரம் மிகவும் பலனளிக்கும் உற்சாகமான அனுபவமாக அமைந்தது. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய லஹாட் அவர்களுக்கு நான் எப்போதும் கடமைப்பட்டுள்ளேன் என்று நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். குடும்பத்தினர் மற்றும் சக ஊழியர்களுடனான நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தனது அடுத்த கட்ட பயணம் குறித்து விரைவில் சிந்திக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கியூபெக் பிரீமியர் பிரான்சுவா லெகாட்டின் பிறகான புதிய தலைமையை ஏப்ரல் 12, 2026 அன்று கட்சி தேர்ந்தெடுக்க இருக்கின்ற நிலையிலே இவரது இந்த வெளியேற்றம் முக்கியத்துவம் பெறுகிறது. சமீபத்திய லெஜர் கருத்து கணிப்பின்படி CAQ கட்சியின் மக்கள் ஆதரவு 9% குறைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இதேவேளை விரிவான மற்றும் முற்போக்கான டிரான்ஸ் பசிபிக் கூட்டாண்மை எனப்படுகின்ற CPTPP எனப்படும் மிகப்பெரிய இந்தோ பசிபிக் வர்த்தக ஒப்பந்தத்திலே இணைவதற்கு சீனா கனடாவின் முழு ஆதரவை அதிகாரப்பூர்வமாக கோரியுள்ளதாக செனட்டர் கிளெமெண்ட் கிக்னாக் தெரிவித்திருக்கின்றார். கடந்த மார்ச் 14 முதல் 21 வரை லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோ ராயருடன் இணைந்து பீஜிங், ஷங்காய் மற்றும் ஷென்ஷன் ஆகிய நகரங்களுக்கு சென்றிருந்த போது சீன அதிகாரிகள் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். WTO எனப்படுகின்ற உலக வர்த்தக அமைப்பிலே சீனா நுழைவதற்கு கனடா முன்பு அளித்த ஆதரவை சுட்டிக்காட்டிய சீன தரப்பு அதே போன்றதொரு ஒத்துழைப்பை தற்போது எதிர்பார்க்கிறது. இது குறித்து செனட்டர் கிக்னாக் கூறுகையிலே, CPTPP-யில் நுழைவதற்கான அணுகலை பெறுவதற்கு கனடாவின் ஆதரவை கொண்டிருக்க அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். உலக வர்த்தக அமைப்பிலே சீனா இணைவதற்கு கனடா உதவியதை நான் அவர்களுக்கு நினைவூட்டினேன் என்றார். ஜனவரி மாதம் கனடிய பிரதமர் மார்க் கார்னே மற்றும் சமீபத்தில் நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் ஷம்பைன் ஆகியோர் சீனாவுக்கு மேற்கொண்ட பயணங்களுக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. சீனா 2021இல் இந்த ஒப்பந்தத்தில் இணைய விண்ணப்பித்திருந்தாலும் பல தடைகளை சந்தித்து வருகிறது. இதற்கிடையிலே கடந்த டிசம்பர் 2024 பிரிட்டன் இதில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. எனினும் கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விதிக்கப்பட்ட தடைகளை சீனா விலக்கிக் கொள்ள வேண்டும் என கினாக் வலியுறுத்தி இருக்கின்றார். வர்த்தக அமைச்சர் மனிந்தர் சித்துவின் வரவிருக்கின்ற பயணம் மற்றும் சீன பிரதிநிதிகள் குழுவின் கனடா வருகை ஆகியவை இது குறித்து மேலும் தெளிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை ஒன்டாரியோ மாகாணத்தின் ஃபோர்ட் அரசாங்கம் கொண்டுவர உத்தேசித்துள்ள தகவல் அறியும் உரிமை சட்ட திருத்தங்கள் மாகாண அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையை கடுமையாக பாதிக்கும் என ஒன்டாரியோ தகவல் மற்றும் தனியுரிமை ஆணையர் பேட்ரிசியா கொசைம் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த திருத்தங்களை கைவிடுமாறு அவர் அரசை வலியுறுத்தி இருக்கின்றார். முன்மொழியப்பட்டுள்ள இந்த சட்ட திருத்தங்கள் மாகாண முதல்வர், அமைச்சரவை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உதவியாளர்கள் மற்றும் அவர்களது பணியாளர்களின் ஆவணங்களை FOI கோரிக்கைகளிலிருந்து முழுமையாக விலக்களிக்க பயன்படுகிறது. மேலும் இது 1988ஆம் ஆண்டு முன்தேதியிட்டு அமல்படுத்தப்படும் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த ஆவணங்களை விலக்குவதன் மூலம் மசோதா ஒன்டாரியோவினுடைய சட்டத்தை நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து முற்றிலும் முரண்பட்டதாக மாற்றும். இது கூட்டாட்சி அரசாங்கத்தை விட ஒன்டாரியோவை குறைந்த வெளிப்படைத்தன்மை கொண்டதாக மாற்றிவிடும் என கொசைம் திட்டவட்டமாக கூறினார். முதல்வர் டக்ஃபோர்டின் தனிப்பட்ட தொலைபேசி பதிவுகள் தொடர்பான சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து இந்த திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது என்று கூறப்படுகிறது.
கருத்து கணிப்புகளின்படி 60 முதல் 65% மக்கள் இதனை எதிர்க்கிறார்கள். லிபரல் மற்றும் புதிய ஜனநாயக கட்சியினர் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டத்தை திரும்ப பெறுவோம் என உறுதியளித்திருக்கிறார்கள். பட்ஜெட் மசோதாவின் ஒரு பகுதியாக இது குழு பரிசீலனைக்கு செல்லவும் இருக்கின்றது. இதேவேளை மனிடோபா மாகாணம் வினிபெகைச் சேர்ந்த 62 வயதான லிசா ட்ரோன் எனப்படுகின்ற பெண்மணி மிகவும் நுட்பமான முறையில் திட்டமிடப்பட்ட ஒரு தொலைபேசி மோசடியில் சிக்கி தனது வங்கி கணக்கில் இருந்த $4650 பறிகொடுத்திருக்கின்றார். கடந்த பிப்ரவரி 12 அன்று டிடி வங்கியினுடைய மோசடி தடுப்பு பிரிவிலிருந்து பேசுவதாக அழைத்த மோசடிக்காரர்கள் வாடிக்கையாளர்களை அனுபவிப்பதற்காக வங்கியின் அதிகாரப்பூர்வ ஹோல்டு மியூசிக் மற்றும் குறுஞ்செய்தி சரிபார்ப்பு முறைகளை அப்படியே பயன்படுத்தி இருக்கிறார்கள். மோசடியாளர்கள் எந்தவித தடங்களுமின்றி $93 பலமுறை பணத்தை எடுத்து $2500 ராயல் ஸ்கொட் என்ற பெயரில் எழுதப்பட்ட ஒரே $100 காசோலையையும் 21 முறை டிபாசிட் செய்து $2100 திருடியிருக்கிறார்கள். இது குறித்து வேதனையுடன் பேசிய லிசா ட்ரோன் வங்கியின் பாதுகாப்பு அமைப்பில் எச்சரிக்கை மணி எங்கே சென்றது, சில வினாடிகளுக்குள் கணக்கு காலியாகும் வரை தொடர்ந்து $93 எடுக்கப்படும் போது வங்கி எப்படி அமைதியாக இருந்தது, டிடி வங்கி தனது பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்று சாடினார். பணத்தை திரும்ப பெறுவதற்காக அவர் செய்த 2வது மேன்முறையீடும் கடந்த திங்கட்கிழமை நிராகரிக்கப்பட்டதால் அவர் தற்போது சட்ட நடவடிக்கை எடுக்க பரிசீலித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை கியூபெக் மாகாணத்தின் மொன்ட்ரியல் நோர்த் பகுதியில் வசித்து வருகின்ற 35 வயதான ஜோர்ஜ் லூயிஸ் மரின் லோட்பே என்கின்ற மசாஜ் தெரபிஸ்ட் மீது தற்போது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தனது வாடிக்கையாளர் இருவரை இவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தனது வீட்டிலேயே மசாஜ் மற்றும் சிரோபிராட்டிக் சிகிச்சைகளை வழங்கி வந்த இவர் வாடிக்கையாளர்களின் உடல்நிலையை காரணமாக காட்டி அவர்களை ஏமாற்றி இந்த இழிவான செயல்களில் ஈடுபட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதேவேளை இவரால் பாதிக்கப்பட்ட ஏனையவர்கள் இருந்தால் 911க்கோ அல்லது 5142285002 என்கின்ற பாலியல் வன்கொடுமை தடுப்பு பிரிவுக்கோ தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டிருக்கின்றீர்கள். இதேவேளை ப்ரொஜெக்ட் மிராஜ் என்கின்ற பெயரில் பெயரிடப்பட்ட மாபெரும் காவல்துறை நடவடிக்கையின் மூலம் ஆன்லைனிலே போலி நாணயங்களை விற்பனை செய்து வந்த டொரண்டோவைச் சேர்ந்த 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரபி அகமது 23 வயது, சபி அகமது 24 வயது, லெவெண்டே கிளௌசி 21 வயது, டேவிட் ஹோ 29 வயது, ஜெசன் ஹோ 31 வயது மற்றும் டான் பொய் 29 வயது ஆகிய 6 பேர் மீதும் 20க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. திரைப்படங்களுக்கான போலி பணம் என்று இன்ஸ்டாகிராம் பக்கங்களை விளம்பரப்படுத்தி கனடிய பணத்தை இவர்கள் விற்று வந்ததை ஆகஸ்ட் 2025 தொடங்கிய விசாரணை அமலப்படுத்தியது. இவர்களின் போலி பண விற்பனை மதிப்பு $60,000 தாண்டி இருக்கின்றது. இது GTA பகுதிகளில் நடந்த பல மோசடிகளுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. கடந்த மார்ச் 31 அன்று 3 வீடுகள் மற்றும் வாகனங்களில் அதிரடியாக நடத்தப்பட்ட சோதனையிலே $6,500 மதிப்புள்ள ஒரு தங்கக்கட்டி, 13 செல்போன்கள், மடிக்கணினிகள், கனேடிய மற்றும் யூரோ போலி நாணயங்கள், அவற்றை தயாரிக்கும் கருவிகள், ஹோலோகிராபிக் பட்டைகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 12 அவுன்ஸுக்கும் அதிகமான கொகாயின், 2 அவுன்ஸ் MDMA, 6 அவுன்ஸ் மெத்தபெட்டமைன் மற்றும் 80 சனாக்ஸ் மாத்திரைகள் உள்ளிட்ட பெருமளவிலான போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டது. இது குறித்து கோல்டன் பிராந்திய காவல்துறை நிதி குற்ற பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டு தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இதேவேளை ஹண்டிங்டன் பகுதியிலே கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு நடைபெற்ற விபத்து ஒன்றிலே 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். நள்ளிரவு 12 மணிக்கு சற்று பின்பதாக ரிச் ரோட் மற்றும் பவுசட் ஸ்ட்ரீட்டுக்கு அருகிலே அவர் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தடம் புரண்டு சாலையோரம் இருந்த ஒரு பாறையின் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் தான் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதேவேளை ஒன்டாரியோ மாகாணத்தின் மிசிசாகா நகரிலே ஏப்ரல் 6, 2026 அன்று மதியம் 12:30 மணிக்கு சற்று முன்பதாக கன்ஃபெடரேஷன் பார்க்வே மற்றும் குயின்ஸ்வே வெஸ்ட் சந்திப்பிலே மிகப்பெரிய எரிவாயு கசிவு ஏற்பட்டது. பூமிக்கடியில் சென்று கொண்டிருந்த முக்கிய எரிவாயு குழாய் ஒன்று எதிர்பாராத விதமாக பழுதடைந்ததன் காரணமாக இந்த கசிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களுக்கு பேர் பிராந்திய காவல்துறை உடனடி எச்சரிக்கை விடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக நெடுஞ்சாலை 10 மற்றும் கார்டன் டிரைவ் இடையிலான குயின்ஸ்வே சாலையும், குயின்ஸ்வே மற்றும் பெய்ஸ்லே பவுல்வோர்ட் வெஸ்ட் இடையிலான கன்ஃபெடரேஷன் பார்க்வே சாலையும் முற்றிலுமாக மூடினார்கள். கசிவினுடைய தீவிரத்தை கருத்தில் கொண்டு அருகில் இருந்த பல கட்டடங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்கள். தீயணைப்பு துறையினர் மற்றும் என்பரிட்ஜ் கேஸ் நிறுவன வல்லுநர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்துடன் இன்று நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.